Please subscribe Sadhguru Sai Creations. இதெல்லாம் கல்லீரலை பாதிக்கும். கல்லீரல் பாதிச்சா மூளை பாதிக்கும். மூளை பாதிச்சுனா ஹார்ட் பாதிக்கும். ஹார்ட் பாதிச்சுனா கல்லை தின்னாலும் இரவு 8 மணிக்கு செரிச்சிடும். அதை தாண்டி சாப்பிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சாதாரண பண்ணு சாப்பிட்டா கூட சரிக்காது. தண்ணியில் முழுகினா 3 வாட்டி காப்பாற்றி விடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு 3 தடவை தான். அதுக்கப்புறம் நீங்கள் தலைகீழ நின்னாலும் அந்த லிவரை காப்பாற்ற முடியாது. எத்தனை கிரேட் ஃபேட்டி லிவர் அவனா இருந்துட்டு போது இந்த ஜூஸ் 10 நாளில் உங்களை அழகுபடுத்திவிடும். கொதிக்க வச்சு குடித்தாலும் சரி, இல்லை சாதத்தில் பிரட்டி சாப்பிட்டாலும் சரி, எப்படி எடுத்தாலும் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உள்ளே போணுச்சு அப்படின்னா நான் என்னுடைய உடல் உறுப்புகளை பத்திரமா பார்த்துக்கணும். இல்லை இந்த ஃபேட்டி லிவர் இருக்குது, எனக்கு லிவர் கெட்டு போச்சு, ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் எங்கலைன்னா முடிஞ்சு போச்சு, ப்ரீத்திங் ட்ரபிள் வந்துச்சுன்னா லங்ஸ் போச்சு, மூளை எங்கலைன்னா கோமா. இப்போ நம்ம கொடுத்த எல்லா பொருளுமே கிட்னியை டீடாக்ஸ் பண்ணும், ஹார்ட்டை டீடாக்ஸ் பண்ணும், தேவையில்லாத கொழுப்பெல்லாம் டீடாக்ஸ் பண்ணி விட்டுடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராஜ உறுப்பாகிய கல்லீரலை, அதாவது லிவரை நம்ம எப்படி பாதுகாக்கணும், எப்படி அதை டீடாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், எப்படி பத்திரமா பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது பார்த்திங்கனாக்கா இந்த டீடாக்ஸ். அதுவும் லிவரில் நம்ம டீடாக்ஸில் கவனத்தை சிதற விட்டோம் என்றால் வாழ்க்கை சிதறிவிடும். ஏன்னா ராஜ உறுப்புன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லா வைத்தியர்களுமே சொல்கிறாங்க. அது ஏன் ராஜ உறுப்பு? ஏன் ஹார்ட் ராஜ உறுப்பு இல்லையா? மூச்சு சுவாசிக்கக்கூடிய அந்த லங்ஸ் ராஜ உறுப்பு இல்லையா? இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் இயக்குற அந்த மூளை ராஜ உறுப்பு இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாமே நல்ல உறுப்புகள், முக்கியமான உறுப்புகள். அதெல்லாம் இயக்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா கல்லீரல். இந்த கல்லீரல் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு ஈரல் அப்படின்றவாங்க. லிவர் அது எவ்வளோ பெரிய விஷயம், மகத்தான விஷயத்தை பண்ணுது. அதை நம்ம அசால்ட்டாக ஃபஸ்ட்டு கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், ஃபோர்த் கிரேட், ஃபிஃப்த் கிரேட் இப்படி அசால்ட்டாக கொழுப்பு அள்ளி திணிக்கிற அளவுக்கு ஜங்க் ஃபுட். நேரத்துக்கு நம்ம சரியாக தூங்குறதும் கிடையாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் கல்லீரலை பாதிப்பு. ஸோ அதுக்கெலாம் ஒரு ரெஸ்ட் வேணும். 6 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும். பட் நம்ம கொடுக்குறோமா? இல்லை. நைட்டில் பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்டைமில் சாப்பிட்றது, இதெல்லாம் கல்லீரலை பாதிக்கும். கல்லீரல் பாதிச்சா மூளை பாதிக்கும். மூளை பாதிச்சுன்னா ஹார்ட் பாதிக்கும். ஹார்ட் பாதிச்சுன்னா நம்ம லங்ஸ் பாதிக்கும். மூளை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த முதன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரெயின், வயிறு ஃபஸ்ட்டு பிரெயின், செகண்டு தான் பிரெயின். இந்த வயிறு பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சென்சிட்டிவ். ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாதது எல்லாத்தையும் அடைக்கிறோம், திணிக்கிறோம். கண்ட நேரத்தில் பசி இல்லாமல் சாப்பிடவே கூடாது. கடலை தின்னாலும் 8 மணிக்கு செரிக்கும். கடலை தின்னாலும் இரவு 8 மணிக்கு செரிச்சிடும். அதை தாண்டி சாப்பிட்டிங்கனாக்கா நீங்கள் சாதாரண பண்ணு சாப்பிட்டா கூட செரிக்காது. காரணம், இந்த என்சைம் எப்போ சுரக்குதோ அப்போ அந்த டைமில் தான் நீங்கள் கீழே அதுக்கான ஃபுட்டை போடணும். ஸோ அந்த நேரத்தில் எம்டியாக போச்சுன்னா அந்த என்சைம் கெமிக்கல் அப்படியே வயிற்றில் பட்டுச்சுன்னா புண்ணாயிடும் அல்சர். நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பை எப்படி நம்ம டீடாக்ஸ் பண்ணுறதுங்கிற முக்கியமான விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கல்லீரல் நல்லா இருந்துச்சுன்னா ஆயுசு பலம், 100 ஆயுசு. ஒருத்தர் நல்ல திடகாத்திரமாக இருந்தாங்க அந்த காலத்தில். ஏன்னா உழைப்பு, நல்லா உழைப்பாங்க. அங்கே கொழுப்பே தங்காது. நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கக்கூடிய லிவர் சூப்பராக இருக்கும். லிவரில் பார்த்திங்கன்னா எந்த டேமேஜ் இருக்காது. லிவர் பார்த்திங்கன்னா 3 தடவை ஒரு மனுஷனை காப்பாற்றும். அழுகியே போச்சு, கட் பண்ணி எடுக்க வேண்டிய விஷயமாச்சு, இப்படி எடுத்தாலும் வளரும். எப்போ? 3 டைம்ஸ் மட்டும்தான். தண்ணியில் முழுகினா 3 வாட்டி காப்பாற்றி விடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு 3 தடவை தான். அதுக்கப்புறம் நீங்கள் தலைகீழ நின்னாலும் அந்த லிவரை காப்பாற்ற முடியாது. நம்ம குடித்து அதை அழிச்சிக்கிறோம். கெமிக்கல் ஃபுட்டாக சாப்பிட்றோம். இன்றைக்கி கலர் குளிர்பானங்களாக சாப்பிட்டுருக்கோம். அத்தனையும் கெமிக்கல். அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? லிவரில். 16 வயசு குழந்தைக்கு ஃபேட்டி லிவர் 3rd ஸ்டேஜ். என்னது? அந்த காலத்தில் அப்படி ஆணிச்சா? உழைப்பு இல்லை. நேராக வராங்க, கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிறாங்க, அப்படியே போகிறாங்க வராங்க. இந்த ஒர்க் ஆக்டிவிட்டி இருக்கா? மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது. கல்லீரலை சுத்தம் செய்ய வேண்டும். சரி, காலையிலே எழுந்திரிச்சு நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு ஜூஸ். அடிக்கடி நிறைய பதிவுகளில் நான் அதை சொல்லுவேன். புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணியில் மிக்சிங் அடிங்க. ஒரே டம்ளரில் நம்ம மிக்சியில் போடுறோம். மிக்சியை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதிகாலையில் நம்ம எம்டி ஸ்டமக்கில் போகிறதுனால மேலே பூச்சி, பாய்ச்சைகள் ஏதாவது ஒன்று இந்த உள்ளே இருக்கும். அதெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்க போகிறோம், நம்மளும் எடுத்துக்கிறோம். எல்லாம் அப்படி எடுக்கிறாங்க, லைட்டாக சும்மா தொடச்சிக்கிறாங்க, அப்படியே வைக்கிறாங்க. அதுக்கு கீழே இருக்கிற பிளேடுக்கு கீழே பாய்ச்சை நைட் உட்காந்துருக்கும், மாட்டிக்கிட்டு இருக்கும், சிக்கிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை போடுங்க. அதுக்கப்புறம் புதினா கொஞ்சோண்டு, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, அழகாக ஜூஸை அடிச்சுக்கோங்க. அதில் 1/2 லெமன், அவ்வளோதான், சிம்பிள். இதை குடிச்சிங்கன்னா சூப்பர். தேவைப்பட்ட இந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குடிச்சு பாருங்கள், அவ்வளோ லெமன் ஜூஸ் குடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும்.
அவ்வளோ மின்ட் ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் குடிக்கிறதுக்கு தயக்கமே இல்லாமல் யாரெல்லாம் ஃபேட்டி லிவரை இருந்து வெளில வரணும், எத்தனை கிரேட் ஃபேட்டி லிவர் வேணா இருந்துட்டு போது இந்த ஜூஸ் 10 நாளில் உங்களை அழகுபடுத்திவிடும். உங்களுடைய கல்லீரல் நல்லா இருந்துச்சுன்னா மூஞ்சி நல்லாயிருக்கும், அழகு நல்லாயிருக்கும், மெலோனியன் நல்லாயிருக்கும், பார்வை நல்லாயிருக்கும். கல்லீரலில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் தேர்ட் லாக் ஆகிடுச்சுன்னா கொழுப்பு கண் பார்வையில் புரை விழ ஆரம்பிச்சிடும். கண்ணில் புரை இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் இருக்குன்னு எழுதி வச்சுக்கலாம், டெஸ்ட் எடுக்க தேவையில்லை. ஸோ பாருங்கள் எதோட எது கனெக்ட் ஆகுது பாருங்கள். இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பவுடர் ஐட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சாப்பிட்ட பிறகு ஒரு 1 ஹவர் கழிச்சு எடுத்துக்கலாம். இதனால் கேப்பில் ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். சாப்பிட்டு முன்ன பின்னாடி எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் 2 பொடியை வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். 100 கிராம் 100 கிராம் கருவேப்பிலை பொடியை கருவேப்பிலையே நிழலாக காய வச்சுக்கோங்க. வீட்டில் வெயிலில் காய வைக்க வேண்டாம், அது சத்து போயிடும். ஸோ அதனால் உள்ளே வீட்டுக்குள்ளே முரத்தில் காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் ஜீரகத்தையும் அதேமாதிரி பொன் உருவலாக வறுத்து வச்சுக்கிட்டு அதை 100 பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 1 ஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து கொதிக்க வச்சு குடித்தாலும் சரி, இல்லை சாதத்தில் பிரட்டி சாப்பிட்டாலும் சரி, எப்படி எடுத்தாலும் 1 ஸ்பூன் 1 டீஸ்பூன் உள்ளே போணுச்சு அப்படின்னா கல்லீரல் சுத்தமடையும், பலமடையும். வேறு என்ன வேணும்? அடுத்தது முக்கியமாக பற்படாகம்னு நாட்டு மருந்துகளில் கேட்டிங்க தருவாங்க. பற்படாகம் பவுடர். பற்படாகம் உங்களுக்கு வந்து பவுடராகவும் கிடைக்கிது, இல்லைன்னா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். பற்படாகம் அப்படின்னு கேட்டால் போதும். சின்ன கடுகு மாதிரியே இருக்கும். அது ஒரு 100 கிராம். மாம் பருப்பு பொடி அது ஒரு 100 கிராம். 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அதையும் அதே மாதிரி கசாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். ஹெவியாக எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம். இல்லை நான் என்னுடைய உடல் உறுப்புகளை பத்திரமா பார்த்துக்கணும், இல்லை இந்த ஃபேட்டி லிவர் இருக்குது, எனக்கு லிவர் கெட்டு போச்சு, இனிமேலாக நான் ஒழுங்காக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா சீக்கிரம் குணமடைதல். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஆக இந்த 3ஐயுமே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். கல்லீரலை பத்திரமாக உறுதியாக வைத்து கொள்ளலாம். நம்மளோட ஆயிலை கேரண்டியாக சொல்லலாம், எனக்கு வியாதியே வராதுப்பா, வந்தாலும் சீக்கிரம் போயிடும்பா. காரணம் இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கருவேப்பிலை ஜீரகம் அந்த ஒரு காம்பினேஷன் சூப்பர். பற்படாகம் மாம்பருப்பு பொடி அந்த துவர்ப்பு தன்மையும் வருது பார்த்திங்களா, கல்லீரலுக்கு மிக மிக முக்கியமானது. ப்ளீடிங்கெல்லாம் அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணும். உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக வச்சுக்கும். ஆக காலையில் நம்ம எடுக்கும் பார்த்திங்களா அந்த ஜூஸு, அதுதான் முக்கியம். புதினா கொத்தமல்லி தண்ணி ப்ளஸ் லைட்டாக இந்து உப்பு, லெமன் ஒரு ஆஃப். இதுதான் மிக 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 முக்கியமானது. கல்லீரலை ராஜ உறுப்பை சூப்பராக எந்த செலவும் இல்லாமல், பெரிய செலவு இல்லாமல் வீட்டிலையே நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தது. 48 நாள் எடுங்க, அதுக்கப்புறம் கேப் விட்டுருங்க. 1 or 2 3 months or 5 months கூட விட்டுடலாம். அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு 48 நாள், இப்படி வருஷத்துக்கு 48 நாள் எடுத்துக்கோங்க போதும். இப்படி செஞ்சோம்னா நமக்கு வியாதியே கிடையாது. ஏன்னா அந்த ராஜ உறுப்பாகவே இருக்கும். மற்ற எல்லா உறுப்புகளையும் மெயின்டைன் பண்ணும். ஹார்ட்டை மெயின்டைன் பண்ணும், அதே மாதிரி லங்ஸை மெயின்டைன் பண்ணும், வயிறை மெயின்டைன் பண்ணும், மூளையை மெயின்டைன் பண்ணும். இதனால தான் அது ராஜ உறுப்பு. எல்லா உறுப்புகளுமே ஹார்ட் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் இயங்கலைன்னா முடிஞ்சு போச்சு, ப்ரீத்திங் ட்ரபிள் வந்துச்சுன்னா லங்ஸ் போச்சு, மூளை இயங்கலைன்னா கோமா. ஸோ எதுவுமே இல்லை. இதெல்லாம் ராஜ உறுப்பு இல்லாமல் ஏன் இது மட்டும் ராஜ உறுப்பு அப்படின்னா எல்லா ராஜ உறுப்பையும் சூப்பர்வைசர் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறது தான் கல்லீரல். ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் ராஜ உறுப்புன்னு வைத்தியர்கள் வச்சாங்க, சித்தர்கள் வச்சாங்க? இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நம்மளுடைய உறுப்புகளை இதிலிருந்து டீடாக்ஸ் பண்ணுறது வந்து லிவரை மட்டும் கிடையாது, கல்லீரல் மட்டும் கிடையாது, கிட்னியை டீடாக்ஸ் பண்ணும். இப்போ நம்ம கொடுத்த எல்லா பொருளுமே கிட்னியை டீடாக்ஸ் பண்ணும், ஹார்ட்டை டீடாக்ஸ் பண்ணும், தேவையில்லாத கொழுப்பெல்லாம் டீடாக்ஸ் பண்ணி விட்டுடும். மூளையில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் நியூரான் சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், பார்க்கின்சன்ஸ் சரி பண்ணி கொடுக்கும், தூக்கமின்மையை சரி பண்ணி கொடுக்கும். ஆக நல்ல செரிமான மண்டலத்தை நம்ம சூப்பர் பண்ணி கொடுக்கும். டைஜஷன் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோ இருக்கும். மலைக்கட்டு இருக்காது, மோஷன் ஃப்ரீ இருக்கும். இப்படி அத்தனை வேலைகளையும் செய்யக்கூடிய காம்பினேஷன் தான் இப்போ நான் அழகாக 3 விஷயமாக சொல்லியிருக்கேன். ஆக மிக முக்கியமான ஒரு பதிவு, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மூலிகைகளெல்லாம் நம்ம சித்தர்கள் கையாண்டு இது உண்மையுண்டு அப்படின்னு கைகண்டு சொன்ன விஷயங்கள் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த மருத்துவ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கல்லீரல் ஃபெயிலியர் ஆகிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா டாஸ்மார்க்கில் விழுந்து பல பேருக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் அவங்களாம் நான் வந்து குடிக்க வேண்டாம் நினைக்கிறவங்களாம் காலையில் இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க, குடிக்கிற எண்ணமே வராது. எது புதினா கொத்தமல்லி லெமன் ஜூஸ் எடுக்கிறாங்க காலையிலனா படிப்படியாக அவங்களுக்கு அந்த குடிக்கிற எண்ணமே வராது. ஏன்னா ஆல்கஹால் கண்டென்ட் உள்ள குடின்னு மூளையை தோண்டி எடுக்குது பார்த்திங்களா, அந்த பதிவு அது காணாமல் போயிடும். ஏன் குடிக்கணும் சிந்திக்க தோணும். இதெல்லாம் சூப்பராக வாழ்க்கையில் நடக்கும் போது வாழ்க்கை சூப்பராக இருக்கும், உடல் நன்றாக இருக்கும், இயக்கம் நன்றாக இருக்கும், இயங்கி கொண்டிருக்கும் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணி நன்றி, வணக்கம்.